ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் பேக்கேஜ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, அதுவும் எவ்வளோ காலி பண்டங்கள் இருக்குது அப்படின்னா 10,200 காலி பண்டங்கள் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இதில் கள உதவியாளர் அப்படின்ற கேட்டகரியில் நம்மளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே இந்த 10,000 காலி பண்டங்களை நிரப்புவதற்கான ஒரு நியூஸில் கொடுத்துருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு முக்கியமான அஃபிஷியலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் பேக்கேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க், எடுக்கக்கூடிய லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஎன்இபிலேருந்து ஒரு நியூ ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10,200 காலி பணம் இருக்குது. ஸோ டிஎன்இபி தான், ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தான், ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறாங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் நம்ம சொன்ன மாதிரி 10,200க்கு மேலே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனில் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்ன காலி பண்டங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அசஸர் அப்படின்ற கேட்டகரியில் ஒரு 1,300 காலி பண்டம் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஒரு 600 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் 2,900 காலி பண்டமும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஒரு 500 காலி பண்டமும், அக்கௌண்ட் ஆஃபீஸரில் ஒரு 18 காலி பண்டம். இப்போதைக்கு இதுதான் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்இபி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியாக சேஞ்ச் ஆகுது. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கான அஃபிஷியலாக இதுதான் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக்கேர் இருக்கிறத ஸோ இதில் உங்களுக்காக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மின் வாரியத்தில் 10,200 பேர் நியமனம், இறுதி கட்டத்தில் தமிழக அரசு அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நம்மளோட பேப்பரில் நியூஸ் கட்டிங்காக. மின் வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு 10,200 பேரை தேர்வு செய்யப்பட உள்ளன. இதற்காக அரசின் அனுமதி பெறும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1.42 லட்சம் பணியிடங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி பார்த்திங்கன்னா நம்ம இதில் மட்டுமே பல்வேறு பதவிகளை 10,200 பேரை தேர்வு செய்ய 2022 ஆகஸ்ட்லேயே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க, அனுமதி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா இது அனுமதி அளிச்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது 10,200 பேரை நியமனம் செய்ய அரசின் அனுமதி இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதாக தெரிவித்தார் அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் நிறைய கேட்டகரியில் நம்ம சொல்லியிருந்தோம், அசஸராக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட், அது மாதிரி டிஎன்இபியில் நிறைய வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா காலி பண்டங்களாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்குமே சிரமமாக இருக்குது, வேக்கண்டாக இருக்கிறதுனால. ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தற்போது இந்த 10,200 காலி பண்டங்களை நிரப்புவதற்கான அரசாணை கூடிய சீக்கிரம் வரும். இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்றதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் முழு தகவலுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.